வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு சுத்தமான முறையில் அருமையான நெத்திலி கருவாடு பழனிசாமி செஞ்சு கொடுத்துருக்காப்புல. வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வெங்காயம், உருளைக்கிழங்கு, வெள்ளை பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, 10 பல்லு பூண்டு, ஒரு உருண்டை சைஸு புளியை நல்லா கரைச்சி தக்காளி பழத்தை நல்லா பிணைஞ்சு விட்டு பச்சை மிளகாயை பிச்சு போட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கா போட்டு வெள்ளை பூண்டு, பச்சை மிளகா, நம்ம குழம்பு மசாலாவும் தயார் பண்ணி கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 5 கரண்டி குழம்பு மசாலா போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கங்க. அடுப்பில் தூக்கி வச்சதுக்கப்புறம் கல்லுப்பை போட்டு கருவேப்பிலையை போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஜலபுல ஜங்கான்னு கொதிச்சிருவாங்க. கொதிச்சவங்களோட நம்ம கழுவி வச்ச நெத்திலி மீன் குழம்பை போட்டு நெத்திலி கருவாடை போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்கி சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நாக்கில் ருசியாக இருக்குங்க. வெளிநாட்டில் கருவாடு வேற மாதிரியாக இருக்கும். ஆனால் நம்மள்கிட்ட பழனிசாமி